பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்வருமாய் இருக்கிறார். இன்று நாளிலே எபிரேயர் 11:1 படி விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாது நிச்சயம். இந்த விசுவாசம்னா பல அர்த்தங்கள் உண்டு. சொல்லலாம் அவன் எனக்கு உண்மையுள்ள விசுவாசிங்க அவன். ஒரு சிலருக்கு அந்த எஜமானுக்கு உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க பாருங்க, அவரை இப்படி நம்புவாங்க, அவங்களுக்காக சாகவும் துணிவாங்க. இந்த விசுவாசன்ற வார்த்தை பல விதத்தில் இந்த உலகம் முழுசு பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனால் நமக்கு இந்த விசுவாசன்ற வார்த்தை கேட்கும்போது நமக்கு புரியும், காணாத தேவனிடத்திலே நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை, அவரை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய விளக்கம்தான் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்புகிறவர்களை, அவர் தேடுகிறவர்களை, அவரை பின்பற்றுகிறவர்களை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். இந்த விசுவாசம் என்பது கரெக்டாக சொல்ல போனால் கடவுளை செயல்படும்படி தூண்டுற, கண்ணுக்கு தெரியாத இறைவன் நம்முடைய வேண்டுதலையோ நம்முடைய செயலையோ நம்ம வைக்கிற அந்த பாசத்தையோ கண்டு அவர் அற்புதங்களை செய்யணும். அதான் விசுவாசம். அதனால்தான் விசுவாசமான நம்புகிறவர்களே அவருடைய உறுதி. அது காணப்படலை, ஆனால் அது நிச்சயம். கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியல, அது நிச்சயமா இருக்கு. அது விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தில் எல்லாரும் நிலைத்திருப்பதில் எல்லாருக்குள்ளே விசுவாசம் இருக்கா அப்படின்னு பைபிளே 1 Corinthians 12 கேட்கு. எல்லாருக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருக்காங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா, அந்த விசுவாசம் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டா, அந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டா, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற குழப்பம், போராட்டம், கண்ணீர் எல்லாம் மறைந்து தேவன் அழைத்து செல்லுகிற அந்த உன்னத நிலைக்கு நம் வாழ்க்கை செல்லும். நன்றாக பாடுவார்கள், கூட ஜெபிப்பார்கள், உதவிகள் கூட செய்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதற்கு பரிசுத்த வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது அது கஷ்டம், கூடாத காரியம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது அந்த விசுவாசம் சரியான வழியிலே நம்மை வழிநடத்தும். அந்த விசுவாசம் என்பது என்ன? நமக்கு இருக்கிற பாடுகள், சோதனையிலே இறைவனை நம்பி வாழ்வது, நெருக்கடியத்திலே அவரை நம்பி வாழ்வது, கஷ்டங்களிலே அவர் நம்பி வாழ்வது, அவரை காப்பாற்றுகின்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப நமக்குள்ளே தருவது, அதுக்குதான் விசுவாசம். இன்னைக்கு அநேகர் சாதாரண மக்களைப் போல புலம்பி தீர்ப்பதையும் அழுவதையும் குறை பேசுவதையும் ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை நம்பினவர்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் நம்புகிற அந்த நம்பிக்கை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அநேக இடத்துல அந்த விசுவாசம் இருப்பதில்லை. விசுவாசத்தை குறித்து பல கிளாஸ் எடுக்கிற ஆண்டவர், அதுல கடுகு அளவு ஒரு விசுவாசம் இருந்தால் போதுங்க, இந்த மலையே கூட பெயர்ந்து போனா அது போயிடும். அப்படிப்பட்ட வல்லமை அந்த விசுவாசத்துக்கு இருக்குன்னு சொல்லுகிறார். தேவ மக்களே, அந்த விசுவாச பயிற்சி நமக்கு தேவை. ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார். அவரை பத்தி சொல்லும் போது அவர் இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி அந்த தேவனுடைய மகத்துவத்தை அவர் புரிந்திருந்தார். அந்த விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஒரு நம்பிக்கை தான். ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவன் விசுவாசத்தில் என்ன பண்ணல, வீக்காவே இல்லையா, குறைவாவே இல்லையா. அப்படி ஒவ்வொரு நாளும் அவள் அதை பத்தி பேசிக்கொண்டது. என்ன விஷயம்னா, அவனுக்கு குழந்தை இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா 75 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் நம்புறான். நம்ம பாருங்க, ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் நம்புவோம், கொஞ்ச நாள் எதிர்பார்ப்போம், அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சலிச்சுக்கிறோம், அடப்போடா விட்டுருவோம். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. சொன்னது யாரு? இந்த வானத்தை போய் படைத்த இறைவன். அவரால் முடியாது என்ன இருக்கு என்ற ஆழமான அந்த நம்பிக்கையை அவன் தனக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டான். கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை தருவார், ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக செய்வார். இப்போ அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு எஜமானா இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ராஜா போல இருந்தார் வச்சுக்கல. அவர் வேலைக்காரர் மற்றவெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன பேசிட்டு இருப்பார், நீங்க கூட எப்படியா இருக்க போறீங்கன்றது திரும்ப திரும்ப சொல்லினே இருக்கணும். ஒரு 5 வருஷத்துல அப்படி இருப்பேன், 2 வருஷத்துல இப்படி இருப்பேன், கர்த்தர் எப்படிலாம் கொண்டு போவார். அந்த விசுவாசம் நிறைய பேருக்கு இருக்கு. இல்லை, ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, ஆனால் அது முடிக்க விசுவாசம் இருக்காது. ஒரு சிலர் வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க, ஆனால் துவங்க அவங்களால முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் விசுவாசம் என்ற ஒரு அந்த சக்தி இல்லைன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் எப்படி தானா, அவன் வல்லவனா இருந்தானா. கடைசியா பார்த்தீங்கன்னா அவன் வயசு தோத்துருச்சு, அவன் அனுபவம் தோத்துருச்சு, ஆனால் அவன் விசுவாசம் தான் ஜெயிச்சுது. வயசு 100 வயசு அது தோத்துருச்சு. 100 வயசுல குழந்தை பிறக்காது எல்லாருக்குமே தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனா வயசை விட அனுபவத்தை விட இறைவனுடைய வார்த்தை மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கையை அறிக்கையிட்டான். அந்த நம்பிக்கையை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். தேவ மக்களே,
அதனால்தான் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை நிற்கிறாங்களோ அவங்க சாதிச்சிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க சரித்திரம் படைத்திருக்கிறாங்க. விசுவாசம் என்பது ஒன்றும் நீ அதிலே பழக பழக என்ன அது வரமாக மாறும். 1:12 நீ 7-9 படிச்சுன்னா விசுவாசம் என்ன வரன்னு போட்டிருக்கும். நீ கலாத்திர 5 வந்தீங்கன்னா விசுவாசம் என்பது ஒரு கனியாக மாறும். உன்னை பார்க்குறவங்கலாம் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை கற்றுக்குவாங்க, உனக்குள்ள செயல்பட அற்புதத்தை எனக்கு கண்டு பின்பற்றுவாங்க. அதனால தான் கர்த்தர் தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் கேட்குறேன், உங்கள் விசுவாசம் எங்கே, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் ஆத்ம விசுவாசியாக இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா விசுவாசம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களெல்லாம் அது கொண்டு வரும். மக்களே, விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் அவர் சொல்கிற அசாதாரணமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் அந்த வாழ்க்கையில் கொண்டு வரும். அதனால தான் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு ஆமேன் அது எல்லாமே நேர்த்தியாக நடக்கும். அதனால் நம்ம விசுவாச ஆவி உடையவர்களாக மாறுங்க. விசுவாசத்தை தேவத்தை கேளுங்க. எபிரேயர் 12 சொல்லுது, விசுவாசத்தை அவர் தான் தூக்குவார், அவர் தான் முடிப்பார். நம்ம அவரை நம்பி சார்ந்து வாழ்ந்தா நமக்குள்ள அந்த நல்ல விசுவாசத்தை, நல்ல கிருபையை நமக்குள்ள துவங்குவார். அந்த விசுவாசம் நம்ம இருக்கும் என்றால் தேவனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம வாழ்க்கையை கண்டு கழிப்போம். கர்த்தர் இந்த எபிரேயர் 11 உண்ணுபடி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.